வணக்கம். இன்றைய இழப்பு. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்று படுகையில் உள்ளது. ஏனாமின் ஒரு பகுதி புதுச்சேரியிலும் மறுபகுதி ஆந்திர மாநில ஐபோலவரம் மாவட்டத்திலும் இருக்கிறது. இதனால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மது பிரியர்கள் ஏனாமிற்கு வந்து மது அருந்துவது வழக்கம். இந்நிலையில் ஏனாம் நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைக்கு வந்து மது அருந்திக் கொண்டிருந்த இரு கோஷ்டிகளுக்கு இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. இதில் ஆந்திர மாநில பெடமாடி கிராமத்தை சேர்ந்த ராஜபாபு, காசி சீனிவாசராவ் ஆகியோர் மீது ராஜமுந்திரியை சேர்ந்த ஒரு கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. இதில் சம்பவ இடத்திலேயே ராஜபாபு பலியானார். பலத்த காயமடைந்த காசி சீனிவாசராவ் காக்கிநாடா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற ஏனாம் போலீசார் தாக்குதல் நடத்திய மணிகண்டா, கியோப்ளரி ஆகிய இரு இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற தொழிலாளர்கள் போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசியா கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரி மண்ணில்தான் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டது. அந்த முத்திரையை பதித்த நாளே ஜூலை 30 தியாகிகள் தினம். 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் நாள் உரிமை குரல் எழுப்பி தளர்வற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பஞ்சாலை தொழிலாளர்களின் எதிர்ப்பை அடக்க முடியாத பிரெஞ்சு ராணுவம் தொழிலாளர்கள் மீது சுழல் துப்பாக்கிகளை கொண்டு தாக்கியது. இதில் 12 தொழிலாளர்கள் துப்பாக்கி சூட்டில் வீர மரணம் அடைந்தனர். புதுச்சேரியின் தொழிற்சங்க ஸ்தாபகர் மக்கள் தலைவர் வ. சுப்பையா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு உலகம் முழுவதும் எழுந்த ஆதரவு அலை பிரெஞ்சு அரசை பணிய வைத்தது என்பது வரலாறு. 8 மணி நேர வேலைக்காக போராடிய தொழிலாளர் போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த தொழிலாளர்களின் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை 30 தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு உயிர் நீத்த தொழிலாளர்களின் தியாகத்தை போற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஜூலை 30 தினமான இன்று அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவு சின்னத்தில் ஏஐடியூசி, சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு மணல் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை மற்றும் ரீசிட்டி நிறுவனமும் இணைந்து ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து குப்பை மேடு உருவாக்குவதை தடுக்க முடியும். ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற இதன் தொடக்க நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குறியீடு பொருத்தி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், சுகாதார அதிகாரி துளசிராமன், ரீசிட்டி நிறுவனத்தின் உறுப்பினர்கள், தூய்மை பணி ஆய்வாளர்கள் எத்திராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 90 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் உயிரிழப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 53 நபர்களுக்கும், காரைக்காலில் 18 நபர்களுக்கும், ஏனாமில் 5 நபர்களுக்கும், மாஹேவில் 14 நபர்களுக்கும் என மொத்தம் 90 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநிலத்தில் 979 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 1,18,043 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒருவர் உயிரிழந்ததால் மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1793ஆக உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,20,815 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாழைக்குளம் செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் 93வது செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த செங்கழு நீரம்மன் ஆலயத்தின் 93வது ஆண்டு செடல் திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இதனை அடுத்து முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா வெள்ளி அன்று நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் அணிந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர்.
தவறினால் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என கூறும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அதனை நிரூபிக்க தயாரா என பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் சாமிநாதன் அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு அளித்துள்ள பாரத பிரதமருக்கு புதுச்சேரி பாஜக சார்பில் நன்றியை தெரிவித்து இதனை புதுச்சேரி அரசு அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்த சாமிநாதன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது தொலைபேசி உரையாடல் ஒட்டுக்கேட்பு மூலமாக தான் கடந்த காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ப்பு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது முற்றிலும் தவறானது என்றும் இதனை நாராயணசாமி நிரூபிக்க தயாரா என கேள்வி எழுப்பிய சாமிநாதன், நாராயணசாமியின் திறமையற்ற நிர்வாகத்தினால் மட்டுமே கடந்த கால காங்கிரஸ் அரசு கவிழ்ந்ததாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பான்லேவில் உற்பத்தி செய்யப்படும் அமுல் ஐஸ்கிரீம் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரியின் கூட்டுறவு நிறுவனமான பான்லே மூலம் பல்வேறு பால் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல் அமுல் ஐஸ்கிரீம் வகைகளையும் உற்பத்தி செய்து தென்னிந்தியா முழுவதும் விநியோகித்து வருகிறது. இந்நிலையில் இதன் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான தேசிய பால்வள வாரியத்துடன் ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய பால்வள வாரியத்தின் மண்டல தலைவர் ராஜீவ், அலுவலர் விநாயகம், புதுவை கூட்டுறவு பதிவாளர் முகமது மன்சூர் மற்றும் பான்லே அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சரிச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு மன்னன் அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த தடுப்பூசி முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசனின் மகனின் பெயரான மன்னன் அறக்கட்டளை சார்பில் தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காந்தி நகர் சமுதாய நலக்கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த தடுப்பூசி முகாமிற்கு முனைவர் பாரதி தலைமையேற்க சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. முகாமில் முன்னாள் கவுன்சிலர் லலிதா, உத்தரவாதி, காந்தி நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த காலத்தில் நிதி இருந்தும் எந்த ஒரு திட்டத்தையும் அமல்படுத்தாமல் ஒரு பலவீனமாக முதல்வராக மட்டுமே நாராயணசாமி செயல்பட்டு வந்துள்ளார் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம்
குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், மருத்துவ இட ஒதுக்கீட்டில் 27% பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என கடந்த அதிமுக ஆட்சியின் போது மத்திய அரசை வலியுறுத்தப்பட்டதாகவும், அதன்படி அதிமுகவின் நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது மருத்துவ கல்வியில் 27% பிற்படுத்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு புதுச்சேரி அதிமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். கடந்த காலத்தில் நிதி இருந்தும் எந்த ஒரு திட்டத்தையும் அமல்படுத்தாமல் ஒரு பலவீனமாக முதல்வராக மட்டுமே நாராயணசாமி செயல்பட்டு வந்துள்ளார் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி லெனின் வீதியில் நில தகராறில் விறகு கடையை சூறையாடியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லெனின் வீதியில் முருகன் என்பவர் கடந்த 40 வருடங்களாக விறகு கடை வியாபாரம் செய்து வருகிறார். தற்பொழுது அந்த பகுதி தங்களுடையது என்று ஒரு தரப்பினர் அவர்களை காலி செய்ய வற்புறுத்திய நிலையில் முருகன் தரப்பினர் நீதிமன்றம் மூலம் தடை வாங்கி உள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து எதிர்த்தரப்பினர் இடத்தை காலி செய்யுமாறு தொல்லை கொடுத்ததாகவும், நேற்று இரவு 20க்கும் மேற்பட்டவர்களுடன் முருகனின் விறகு கடையை அடித்து சூறையாடி உள்ளனர். இதனை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் லெனின் வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் விறகு கடையை சூறையாடியவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று எஸ்பியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வலியுறுத்தினார். கருணை காட்ட வேண்டிய இடம் சிலது இருக்குது, கருணை காட்டலாம். ஆனால் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை கருணை காட்டலாம். யாராவது யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, ஒடுக்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறேன். வீட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் போய் கொடுமா, நீ போய் கூட பார்க்க அங்கே வச்சு உட்கார வச்சுங்கன்னா ஏங்க புகார் கொடுத்தாங்க சார். புகார் கொடுத்து தான் அந்த புகாரை நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க. சரி, இப்போ அது வந்து கொடுத்தீங்கன்னா நான் நடவடிக்கை நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ அனுப்புகிறேன், புகார் எடுத்துங்க. புகார் எடுத்துங்கன்னா அவங்க எப்படி இருந்ததோ அது மாதிரி பேசி கொடுத்துருங்க. அங்கே முடிச்சிருங்க, இந்த ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, புரியுதுங்களா? அவங்க புகார் கொடுத்தீங்கன்னா அது நடவடிக்கை இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் வந்து இப்படி பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், போகலாம் வரலான்றதுலாம் இல்லைங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக போயிட்டு மேற்கொண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றதோ அது பிரகாரம் அது அவங்களாகட்டும் இவங்களாகட்டும். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி புதுப்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் இளைஞர்கள் பேரவை சார்பில் 5ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் அமைந்துள்ள முருகேசன் நகர் விளையாட்டு மைதானத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் எக்ஸ்-எம்எல்ஏ தலைமையில் புதுப்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் இளைஞர்கள் பேரவை சார்பில் 5ஆம் ஆண்டு மாபெரும் ரப்பர் பால் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. இந்த கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அசோக் ஆனந்தன் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் பேரவை இளைஞர்கள் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்து விழாவினை சிறப்பித்தனர். எல்லாம் ஒத்துமையா இருந்து நல்ல நல்லா
விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் பரவி இறப்பு விகிதம் அதிகரித்து வந்தது. தற்பொழுது கொரோனா தொற்று சற்று குறைய தொடங்கியுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் மிகவும் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு உதவும் வகையில் புதுச்சேரி விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பாக காந்தி வீதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில் அருகில் உள்ள ஆதரவற்ற சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு குடை, செருப்பு மற்றும் உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கணபதி, பூங்குழலி ஆகியோர் செய்திருந்தனர். சார் இங்க பாருங்க சார். மீண்டும் இன்றைய முக்கிய உயிரிழப்பு. இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.